guys, welcome back to our channel. அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான் பண்ண போகிறோம். அப்படி என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வச்சுட்டு ஒரு சூப்பர் மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எனக்கு அந்த மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது. அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அம்மா சொல்லிக் கொடுக்க நான் பண்ணிடுவேன். அப்போ வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் மோர் குழம்புன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பைனாப்பிள் அது ஃபஸ்ட் எடுக்கிறோம். எனக்கு வந்துட்டு அது எப்படி பண்ணணும்னு தெரில. அம்மா தான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், முடியல. அப்போ நான் இதை அம்மா கொடுத்துட்டு அம்மா உடச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிற ஒரு வியூ தான் பார்க்குறோம். இது வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தோல் உரிக்கிற வேலை என்னோடது தான். அதை அந்த ஃபீல் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ கைஸ் அப்புறம் லாஸ்ட்டு பைனாப்பிளும் பீல் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிற வேலை தான். எனக்கு இந்த பைனாப்பிள் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். எனக்கு சத்தியமாக தெரியாது. அம்மானா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. நான் வந்துட்டு அப்பப்போ எப்போயாச்சும் வேலை பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதுக்காகவே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா என்னையும் வேலை வாங்க வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்துட்டு கற்றுக்கணும், வேலையெல்லாம் கற்றுக்கணும். அதுக்காகவே வேலை வாங்க வைப்பாங்க. அப்போ நான் இங்கே பைனாப்பிள் கட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அம்மா அந்த சைடில் மீன் குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. மீன் குழம்புனா கருவாட்டு குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐஎஸ் எனக்கு தெரில, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மோர் குழம்பு கூட இந்த மாதிரி ஃப்ளஷ்லாம் சேர்த்துக்கூடாது, மீட்டோட இதெல்லாம் குழம்புலாம் சேர்த்துக்கூடாது, நம்ம வயிறு கெட்டுடும், டைஜஸ்ட் ஆகாது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் கேரளாலாம் அப்படி பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் எல்லாமே மோர் குழம்புனா ஓகே, இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு இல்லைனா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மீன் குழம்பு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம இங்கே பொரியல் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ, இப்போ சைட் டிஷ்ஷாக பொரியல் நம்ம எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் மீன் குழம்பு யூஸ் பண்ணுவோம், சாப்பிடுவோம். அதே மாதிரி ரசத்துக்கும் சாம்பாருக்கும் நம்ம இந்த ஒரு புளி யூஸ் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிற டைமில் வந்துட்டு ஒரு தனி புளி அங்கே இருக்குது பிளாக் கலரில். ஆக்சுவலி அந்த மீன் குழம்புக்கே தனி ருசி அந்த புளி தான் கொடுக்கும். ஆக்சுவலி அதோட டேஸ்ட்டே ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அப்போ வாங்க கைஸ் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சமைக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு அடுப்பில் கடாய் வச்சிட்டோம். கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றணும். அம்மா சொன்னாங்க கடலை எண்ணெய் ஊற்று அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு கடலை எண்ணெய் வேணாம், ஆல்ரெடி அங்கே எண்ணெய் இருக்குது, அப்போ நம்ம அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேலைன்னா கடாய் சூடாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் அது கூடவே குட்டியாக இருக்கிற 2 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துடணும். அப்போ இது வதக்குனா மட்டும் போதுமான்னு எனக்கு தெரில. ஸோ அம்மாவும் இருக்காங்க, அம்மா பேசுவாங்க. ஓகே, அப்போ என்னன்னு சொல்லுங்கள். அது ஜஸ்ட்டு வதக்குனா மட்டும் போதுமா இல்லை அது அல்ல? அப்போ நம்ம இது எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டல, அப்போ அது வெடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு அது பிளாக் கலர் ஆகுமில்ல, இந்த பிளாக் கலர் ஆகும்போது இந்த நீளமாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துடணும். அப்புறம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் வதக்கியதுக்கப்புறம் அந்த பூண்டு எடுத்து போடுங்க. பூண்டு போட்டு என்ன செய்யணும், பூண்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பச்சை மிளகாய் போடலாம். ஓகே, பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் போட்டப்புறம் என்ன போட்டேன், நீ தான் பார்த்துட்டு இருந்தில்ல, என்ன போட்டேன் ஞாபகம் இல்லையா? கறிவேப்பிலை போட்டேன். கறிவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துணுமா? கறிவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் நம்மளுக்கு கடைசி தான் போட்டேன். ஏன்னு வச்சு அந்த கலர் அப்படியே இருக்குமில்ல, அந்த கலரு போகக்கூடாது. அதுக்குனால இந்த வரமிளகா வந்து லாஸ்ட்டு போட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த வதக்கி நம்ம என்ன செஞ்சோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்மளது கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் எடுத்து போட்டாங்க. அப்போ அது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எதுக்கு தண்ணி ஊற்றியேன், எதுக்கு? வேகிறதுக்கு. ஓகே. வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சேன், மூடி வச்சுட்டுங்களா. அதுதான் வேலை, அவ்வளோதான். அப்போ இது கூட மோர் நம்ம எப்போ சேர்த்தணும்? மோர் இந்த பைனாப்பிள் நல்லா வெந்துருவில்ல, வெந்தக்கப்புறம் தான் அந்த ஆனால் மோரல்ல, இது வந்து தண்ணி ஊற்றாமல் தயிர் தான் தனி பக்கா தயிர் தான் போடணும். கட்டை தயிர். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தயிர் கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றலை, ஆனால் கொஞ்சம் 2 கவர் மோர் போட்டோம். தண்ணி ஊற்றலை, மோர் போட்டாங்க. ஆனால் இதில் மோரும் போடக்கூடாது, வெறும் தயிர் மட்டும்தான் போடணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு. அந்த சிக்கன் குழம்புக்கும், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருப்பாங்க. எல்லாம் பொரியல் இது நல்லா இருக்கும். கொஞ்சம் காரம் வேணும் பொரியல் வச்சா. அப்புறம் வந்து இந்த குழம்பு எப்போவுமே நல்லா இருக்குங்க. இந்த தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் தயிர் கட்டியாக இருக்க தயிர் ஊற்றி பாருங்கள். இந்த பைனாப்பிளுக்கு அதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும். வேறு சில்லி பவுடர் வேணும்னவங்களுக்கு கொஞ்சமாக போடலாம், இதுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டாங்க. கொஞ்சம் வதக்கி கொடுங்க. வதக்கிட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சு. ஆனால் கொஞ்சம் பைனாப்பிள் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட். நிறைய கூடாது, கொஞ்சமாக லைட்டாக போடலாம். பைனாப்பிளுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் மட்டும். சில பைனாப்பிளுக்கு வந்து இனிப்பே கிடையாது, அப்போ நம்ம கொஞ்சம் சர்க்கரை போடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த கல்யாணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்னா பைனாப்பிள் மோர் குழம்பு, பைனாப்பிள் மோர் குழம்பு. இது வந்து மீன் குழம்புக்கும் சிக்கன் குழம்புக்கும் எல்லாத்துக்கும். மட்டன் குழம்புக்கு எனக்கு தெரியாது. மட்டன் குழம்பு நாங்கள் இங்கே அவ்வளோ செஞ்சதில்லை, அதனால தெரியல. அப்போ கைஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கிறது. அப்போ மறக்காமல் எங்கள் அம்மாவோட தமிழ் நீங்கள் ரேட்டிங் கொடுங்க அவுட் ஆஃப் 10க்கு. ஏன்னா என்னை விட அம்மா நல்லா தமிழ் பேசியிருக்காங்க. ஸோ குட், நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி 5 days கிட்ட பெட்லேயே தான் இருந்தேன். ட்ரிப்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலே தான் இருந்தோம். நிறைய வீடியோஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு. அதான் பெட்டு விட்டு இறங்கினோடனே அம்மா வீடியோக்காக இழுத்து கூப்பிட்டாங்க. அதை இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அப்போ அதில் ஒரு சைடில் இருக்கட்டும். அப்போ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே.
அப்போ கைஸ் இங்கே வந்துட்டு பைனாப்பிள் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே இங்கே கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிக்க போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒர்க் ஏரியா. இங்கே வந்துட்டு கொஞ்சம் குப்பையாக இருக்குதே அப்படின்ட்டு கூட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் ஆச்சு பண்ணணுமே அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் உயிர் கொடுத்து வேலை செய்கிறேன். கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகணும். அப்போ கைஸ் அம்மா இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கே சோறு கொடுக்காம அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு ஃபேவரேட்டான குழம்பு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, பாரு எனக்கு ஃபேவரேட் குழம்பு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்னடி இப்படி சொல்கிற அப்படின்ட்டு. அப்போ கைஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.